எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2011ஆம் ஆண்டு தான் அமைச்சரானவர். இப்போ அசச் ஏடிஎம்கேல சீனியர் மோஸ்ட் மினிஸ்டர் ஜெயக்குமார் தான். ஆனால் எங்கேயாவது ஜெயக்குமாருடைய குரல் ஓங்கி ஒலிக்கிறது, இல்லை ஜெயக்குமார் அப்புறம் எடுக்கிறாரு, இல்லை அவர் கருத்து ஏற்கப்பட்டது, எதுவுமே கிடையாது. அதுக்கு அடுத்து ஜெயக்குமாருக்கு அடுத்து சீனியர் மோஸ்ட் மினிஸ்டர்ஸ்னா சிவி சண்முகம், கேபி அன்பழகன், இவங்கெல்லாம் அமைச்சராக இருந்தாங்க. அவங்களாம் இப்போ எல்லாருமே எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்கிறார்கள். இல்ல, யாருமே 6 பேர் போய் சந்திச்சாங்க. அதுல ஒருத்தர் தாவேக்கா போயிட்டாரு. மீதி 5 பேர் உள்ளே தான் இருக்காங்க. அவங்களாவது இதை பத்தி ஏதாவது பேசுவாங்க அல்லது ஏதோ ஒரு செய்ய காட்டுவாங்கன்னு பார்த்தா சிவி சண்முகம் கிட்டத்தட்ட அக்ரெசிவா போய் ஒட்டுணிகள் தொடர்ந்து நம்ம கூட டிராவல் பண்றவங்களே இந்த மாதிரி எல்லாம் சிந்திக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அவர் நேற்று பதிவு பண்ணாரு. அவர் பிரிந்து போன குற்றச்சாட்டுல சிவி சண்முகம், அதாவது எல்லாரும் எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை ஏற்றுக்கொண்டார்கள் அல்லது ஆளுமையை அங்கீகரிக்கிறார்கள். இவரை அகற்றி விட்டு வேற ஒருத்தரை கொண்டு கட்சி நடத்த முடியுமான்றது பெரிய கேள்விக்குரிய. அதான் சொல்லிட்டேனே, சீனியர் மோஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருமே இவர்கிட்ட போய் கேள்வி எழுப்ப தயாராக இல்லை. அப்படி இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? நீங்கள் கட்சியில் சீனியர் செம்மலை 2001 அமைச்சர், அவர் இன்னும் எங்கே இருக்காரு? அடக்க ஒடுக்குமா எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொண்டார். முனுசாமியும் எல்லாம் முன்கூட்டி எம்எல்ஏக்களாக இருந்திருப்பாங்க. யாருமே எடப்பாடிக்கு எதிராக குரல் எழுப்ப தயாராக இல்லை.